கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய சென்னை ஜெபகோபுரத்தில் மற்றும் நாகர்கோயில், கோயம்புத்தூர், மும்பை ஜெபகோபுரங்களில் சேமம் உபவாச கூடுகை நடக்கிறது. கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60:5. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம், சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதிசயத்தை காண்பாய் வேற, அதிசயப்பட்டு பூரிக்கும் என்பது வேற. ஒரு அதிசயத்தை பார்த்தா அந்த அதிசயத்தை கண்டு சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க, சிலர் அதை கண்டு பரவசப்படுவாங்க, சிலருடைய இருதயம் பூரிக்கும். அப்படின்னா அந்த அதிசயத்தினுடைய அந்த ரேஞ்சு ரொம்ப டாப்பாக இருக்கும். அந்த அதிசயம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அதிசயம் அவங்க எண்ணங்களுக்கும் அவருடைய யூகங்களுக்கும் அப்பாற்பட்டு பெருசாக இருக்கும். அப்போ தான் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிப்பார்கள். உன்னை அதிசயம் காணப்படுன்றது வேற, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்றது வேற. இன்னைக்கு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக நீ என்ன ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியோ, எந்த அதிசயம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு, அது இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தை மூலமாக உங்களுக்கு நடக்கும். அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம வெக்ஸாய், ஏதோ ஒரு நல்லது நடந்தால் போதும், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வாடகை வீடாவது கிடைச்சா போதும். இல்லைங்க, அதுவல்ல அதிசயம். அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு நெடுங்காலம் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதற்கு பிறகு ஆண்டவர் கொடுக்கிறது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த அதிசயம் ஜீவ விருட்சம் போல உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு பெரிய லெவலில் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீ நினச்சி பார்க்காத ஒரு பெரிய லெவலில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சு என்னை நிறைய பேருக்கு உதவி கரத்தை நீட்டுவாய். கடந்த நாட்கள் நீயே அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி உதவி கேட்டுட்டு இருந்த, இனி அடுத்தவர்களுக்கு கையால் அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பார். கற்பமே நிற்காது அப்படின்னு சொன்ன அந்த கற்பத்துக்குள்ளால பிள்ளையை அல்ல, பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார். நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொல்கிறாரு. நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு பெரிய வீடாக அது அமையன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ நினச்சி பார்க்காத நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்றாரு. நீ நினச்சி பார்க்காத ஒரு நல்ல தேசத்தில் கர்த்தர் உனக்கு வழியை திறந்து கொடுத்து, இனி உன்னுடைய இருதயம் புலம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதிசயப்பட்டு பூரித்து எல்லாரிடத்திலும் நீ இந்த காரியத்தை நற்சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். மிஸ்ஸஸ் சந்திரா சித்திரை குமார் ஃப்ரம் மறைமலை நகர். என்னுடைய கணவர் தற்கொலையின் ஆவியின் கிரியைகளினால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஒரு தற்கொலை ஆவி அவரை பிடிச்சிருந்து அவருடைய தலையிலும் பயங்கரமான பிரச்சனைகள் இருந்தது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் தாம்பரம் பகுதியிலே ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு ஐயா அவர்களிடம் தனி ஜெபத்தில் ஜெபித்து கொண்டோம். ஜெப நேரத்தில் நான் எதுவுமே சொல்லாமல் சகோதரர் அவர்கள் என்னுடைய கணவரின் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்த போது, உன் குடும்பத்தை அலக்களிக்கிற தற்கொலையின் ஆவியை இப்பொழுதே எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய கணவர் தற்கொலை ஆவியிலிருந்தும் தலைப்பகுதியில் இருந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் விடுதலை அடைந்தார். பார்த்தீங்களா, அவர் என்ன நோக்கத்தோடு என்ன பிரச்சனையோடு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தலையில் கையை வச்ச உடனே அவருடைய வாழ்க்கையில் இருந்த தற்கொலையின் ஆவியை வெளியேற்றும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளிருந்து ஜெபித்து அன்னைக்கோடு அந்த தற்கொலை ஆவி வெளியேறுது. அவருடைய தலையில் இருந்த பெரிய ஒரு போராட்டமும் பிரச்சனையும் வியாதியும் மாறி தெய்வீக விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயம், அவருடைய இருதயத்தை பூரிக்க வைக்கக்கூடிய அதிசயமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இன்றைக்கு இவர்கள் கரங்களில் தவழட்டும், இவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும்.
ஆண்டவருக்கு என்றைக்கும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கட்டும். இதை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்படுகிறது மாத்திரமல்ல, இவர்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் கர்த்தர் இவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆச்சரியப்படும்படி அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்து அவர்களை கனம் பண்ணும். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகம் 33:27 இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.